கேநீர் அவர்கள் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் மினிஸ்டராக இருந்துட்டு இருக்காரு. ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ் வந்து அவங்க லோன் வாங்குறாங்க. அந்த லோன் டைவர்ஷன் இருந்ததுக்காக என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ரெய்ட் பண்ணது எல்லாருக்குமே தெரியும். சர்ப்ரைசிங்காக இருக்குது. அவங்க வந்து பார்த்ததோ சிபிஐ வழக்குக்கு, ஆனால் ரெய்டு பண்ணும்போது மாட்டினதோ நிறைய புது இன்ஃபர்மேஷன். சிசிபி ஆக்ஷன் எடுக்கணுமா, சிஐடி ஆக்ஷன் எடுக்கணுமா, இல்லை ஏதாவது ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் கேஸ் ஃபைல் பண்ணலாமா, மினிஸ்டர் மேலே வந்து அப்ரூவலே இல்லாமல் ஃபைல் பண்ணலாமா அப்படிங்கிறது தான் சட்ட கேள்வியே. அந்த பவர்ஸ் ஆகப்பட்டது ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002. இந்த சட்டம் ஆகப்பட்டது திருப்பி சொல்கிறேன் கொண்டு வந்தது திராவிட முன்னேற்ற கழகம். 1020 crore என்ன டெண்டர் மேனிப்புலேஷன் ராக்கெட் இன் ஸ்டேட்ஸ் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட். அப்ளை பண்ணி கிடைக்கல, கிக் பேக்ஸ் கொடுத்ததுனால இன்னொருத்தர் கிடச்சிச்சு இல்லை, அந்த கிக் பேக்ஸோடைய வாட்ஸ்அப் கான்வர்சேஷன் இருக்குல்ல, அதனால் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டோட வேலை அரெஸ்ட் பண்ணுறதே கிடையாது. அவங்க வேலை ப்ரெடிகேட் அஃபென்ஸ் இருக்குது. அந்த ப்ரெடிகேட் அஃபென்ஸ் மேலே என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்ஸ். வணக்கம் சார். வணக்கம் பிரபு. நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே நேரு, ஸோ அவர் மீது வந்து ஒரு ஊழல் குற்றச்சாட்டை வச்சு இடி வந்து கடந்த டிசம்பர் 3ஆம் தேதி 2வது முறையாக பொறுப்பு டிஜிபிக்கு வந்து ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க. கிட்டத்தட்ட 258 பக்கங்கள் கொண்ட அட்டாச்மெண்ட்ஸோட அந்த கடிதத்தை வந்து எழுதியிருக்காங்க. எஃப்ஐஆர் வந்து இதை முகாந்திரமாக வச்சு எஃப்ஐஆர் வழக்கு பதிவு பண்ணணும். அப்படி எஃப்ஐஆர் போடலாட்டி லஞ்சம் பெற்றதாக காவல்துறை மீதும் சேர்த்து நடவடிக்கை எடுக்க வந்து நாங்கள் வந்து லீட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு கடிதத்தை எழுதியிருக்காங்க. ஸோ இப்போது தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு காவல்துறை இது வரைக்கும் எஃப்ஐஆர் எதுவும் பதிவு பண்ணலை. கே நேரு வந்து குற்றச்சாட்டு வந்து தொடர்ச்சியாக மறுத்திருக்காரு. அதாவது டெண்டர் முறைகேடு கிட்டத்தட்ட 1020 கோடி முறைகேடு நடந்திருக்கதா வந்து சொல்லியிருக்காங்க இடி. என்ன நடக்குது சார் இந்த வழக்கில்? ஸோ கேநீர் அவர்கள் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் மினிஸ்டராக இருந்துட்டு இருக்காரு. அவருடைய துறை சார்ந்து தான் இப்போ என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து இந்த அலிகேஷன்ஸை வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அலிகேஷன் ஆகப்பட்டது ஃபஸ்ட்டு வந்து இந்த இன்ஃபர்மேஷன் வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு எப்படி கிடச்சிது, பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, வேறு ஏதாவது சர்ச் பண்ணும் பொழுது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு இன்ஃபர்மேஷன் கிடச்சா அந்த இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி ஸ்டேட் போலீஸ் கிட்ட ஃபார்வர்ட் பண்ணி எஃப்ஐஆர் போடுறதுக்கான பவர் உண்டா? 3வது, அப்படி போட்டால் அது கான்ஸ்டியூஷனலாக வேலிடா? இதுதான் ஃபஸ்ட் இஷ்யூ நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது. இந்த பேக்ரவுண்ட் ஆஃப் த அலிகேஷன் என்ன அப்படின்னா, இது ஏன் நான் அலிகேஷன் சொல்கிறேன்னா, ஊழல் நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறது கேஸ் நடக்கும்போது தான் நமக்கு தெரியும். பட் ஹவவர் அதுக்கான முகாந்திரம் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கான பவர்ஸ் உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கே நேரு அவர்களுக்கு இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுடைய ப்ரொசீடிங்ஸ் ஆகப்பட்டது. கே நேரு சார்ந்தவர்களுக்கு இது 3வது ப்ரொசீடிங்ஸ். அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரொசீடிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவிஹெச் நோக்கி வந்த ப்ரொசீடிங்ஸ். அப்போ டிவிஹெச்சுக்கு ஏன் நோக்கி வந்தது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ப்ரொசீடிங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ் வந்து அவங்க லோன் வாங்குறாங்க. அந்த லோன் டைவர்ஷன் இருந்ததுக்காக என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ரெய்ட் பண்ணது எல்லாருக்குமே தெரியும். ஒரு சிபிஐ சம்மந்தப்பட்டவர்களுக்கு சிபிஐ ப்ரெடிகேட் அஃபென்ஸ் இருந்தால் தான் ஷெட்யூல்ட் அஃபென்ஸாக மாறி அந்த ஷெட்யூல்ட் அஃபென்ஸில் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க பிரபு. அதுதான் அந்த சிபிஐ வழக்கு. அது லோன் மேட்டர். அந்த லோன் மேட்டரில் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து ரெய்ட் பண்ணுறாங்க. அது ரெய்டு பண்ணும்பொழுது நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. சர்ப்ரைசிங்காக இருக்குது. அவங்க வந்து பார்த்ததோ சிபிஐ வழக்குக்கு, ஆனால் ரெய்டு பண்ணும்போது மாட்டினதோ நிறைய புது இன்ஃபர்மேஷன். அந்த புது இன்ஃபர்மேஷன் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் கிட்ட மாட்டினா அவங்க அதுக்கு ஆக்ஷன் எடுக்கணுமா வேணாமா? இப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட் போகிறாங்க, ஒரு இடத்துல வந்து சீஸ் பண்ணுறாங்க. அதை வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் பண்ண வேண்டிய சில இடங்களில் ஆப்ளிகேஷன்ஸ் உண்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ளிகேஷன் ஆகப்பட்டது இன்டர் டிபார்ட்மெண்டல் நோட்டிஃபிகேஷன் சொல்லுவோம். அது வந்து எஸ்ஓபியாகவே வச்சுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது இங்கே வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அந்த விஷயத்தில் ரெய்ட் நடத்தும் போது, அதாவது பேங்க் இஷ்யூவில் ரெய்ட் நடத்தும் பொழுது அந்த இன்ஃபர்மேஷன்ஸை கேதர் பண்ணுறாங்க. இதில் என்ன இம்பார்ட்டன்ட் சட்ட பாயிண்ட்னா, அந்த சிபிஐ சர்ச் பண்ண வழக்கு இப்போ முடிவுக்கு வந்துருச்சு. அது வந்து குவாஷ்டு பை த மெட்ராஸ் ஹைகோர்ட். அது ஓவர். இப்போ இந்த மெட்டீரியல்ஸ் கேதர் பண்ணாங்க இல்லையா, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ரெய்ட் நடத்தும் பொழுது அந்த மெட்டீரியல் பேஸ் பண்ணி தான் 2 லெட்டர் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு எழுதியிருக்காங்க. ஐ சே கவர்மெண்ட், வென் ஐ சே கவர்மெண்ட் ஹோம் டிபார்ட்மெண்ட். அப்போ போலீஸ்க்கு எழுதுறாங்க. இப்போ எந்த போலீஸ் இது மேலே ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு கேள்வியே. சிசிபி ஆக்ஷன் எடுக்கணுமா, சிஐடி ஆக்ஷன் எடுக்கணுமா, இல்லை ஏதாவது ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் கேஸ் ஃபைல் பண்ணலாமா, மினிஸ்டர் மேலே வந்து அப்ரூவலே இல்லாமல் ஃபைல் பண்ணலாமா அப்படிங்கிறது தான் சட்ட கேள்வியே. எஃப்ஐஆர் வந்து மினிஸ்டர் மேலே அப்ரூவல் இல்லாமல் ஃபைல் பண்ண முடியுமா? என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ரெஃபர் பண்ணுற கொஸ்டின்ஸில் பேஸ் பண்ணி ஃபைல் பண்ண முடியுமா? என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வேற ஒரு கேஸ்க்கு சர்ச் பண்ண டீட்டெயில்ஸ் வச்சு ஃபைல் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான பவர்ஸ் உண்டு.
அந்த பவர்ஸ் ஆகப்பட்டது பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002. இந்த சட்டம் ஆகப்பட்டது திருப்பி சொல்றேன் கொண்டு வந்தது திராவிட முன்னேற்ற கழகம். காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்பொழுது 10 வருடங்கள் பிஎம்எல்ஏ பயன்படுத்தினது காங்கிரஸ் பிளஸ் திமுக. அந்த சட்டம் கொண்டு வந்தது இன்னைக்கு அவங்களுக்கே பிரச்சனையா மாறுது. அந்த சட்டத்தில் ப்ரொவிஷன் இருக்கு. அந்த ப்ரொவிஷன் ஆகப்பட்டது செக்ஷன் 66 சப்செக்ஷன் 2 ஆஃப் த பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002 படி empowers the enforcement directorate to share information with other agencies. நாங்கள் நிறைய பேர் பேசி பார்த்துருப்பீங்க, உடனே எஃப்ஐஆர் போடணும், எஃப்ஐஆர் கே நேரு மேலே போடணும், ஏன் பாராளுமன்றத்தில் கூட நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. பட் போட முடியுமா அப்படின்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஃபர்ஸ்ட் செக். என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் போலீஸ் அஃபீஷியலுக்கு கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணி போலீஸ் அஃபீஷியல் கேஸ் போட முடியுமானா போட முடியும். மினிஸ்டர்ஸ் மேலே போட முடியும். ஃபர்ஸ்ட் கொடுக்க முடியுமா? என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுங்கிறது யூனியன் கவர்மெண்ட் கீழே, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் கீழே, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் கீழே வரக்கூடிய ஒரு டைரக்டர் தான் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட். என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஃபேமா பிஎம்எல்ஏ வரக்கூடிய எல்லாத்தையும் வந்து அலிகேஷன்ஸை வந்து அவங்க வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. அப்படி இருந்துட்டு இருக்கும்போது செக்ஷன் 66 சப்செக்ஷன் 2 ஆஃப் த பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002 படி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கேன் ஷேர் இன்ஃபர்மேஷன் வித் அதர் ஏஜென்சி. இந்த அதர் ஏஜென்சினா யாரு? இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டா, ஜிஎஸ்டியா, யூனியன் கவர்மெண்ட் கீழே இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டா, ஸ்டேட் கவர்மெண்ட் கீழே இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டானா அதர் ஏஜென்சிஸ். ஏஜென்சினா கவர்மெண்ட் ஏஜென்சி. அங்கே ஸ்டேட் ஏஜென்சி சென்ட்ரல் ஏஜென்சின்னு பிரிக்கல சட்டத்தில். when their investigation reveals contravention of any other law, அவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்பொழுது வேற ஏதாவது லா வந்து கான்ட்ரிபியூட் ஆயிருந்தா அவங்க ரெஃபர் பண்ணலாம். enabling cross agency action against financial crimes, promoting information exchange for better enforcement against black money and illicit activity, introduced in 2018 finance act அதை கொண்டு வராங்க. இப்போ இதில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது ரெண்டு விஷயம். ஒன்று ஷேரிங் ஆஃப் இன்ஃபர்மேஷன், ரெண்டாவது அந்த இன்ஃபர்மேஷனை நடவடிக்கை எடுத்து தான் ஆகணுமா? அப்படி எடுத்து தான் ஆகணும்னா எஃப்ஐஆர் போட முடியுமானா போட முடியும். ஆனால் அந்த எஃப்ஐஆர் போடுறதுக்கு முன்னாடி இது ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டில் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கிறதுனால இந்த அலிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1020 கோடி 1020 crore என்ன டெண்டர் மேனிப்புலேஷன் ராக்கெட் இன் ஸ்டேட்ஸ் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட் MAWS டிபார்ட்மெண்ட்டில் இது நடந்திருக்கு அப்படிங்கிற அலிகேஷன். இதில் கிக் பேக்ஸ் வாங்கியிருக்காங்க, ஹவாலா டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குது, நிறைய இல்லிசிட் ஃபண்ட்ஸ் வந்திருக்குங்கிறது ஒரு பாயிண்ட்டாக வைக்கும் பொழுது தமிழ்நாடு கவர்மெண்ட் அதாவது போலீஸ் வந்து இது மேலே ரெஜிஸ்டர் பண்ணணும், அதுவும் மினிஸ்டர் மேலே ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொன்னாக்க செக்ஷன் 17A ஆஃப் த ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் வந்து நீங்கள் இன்வோக் பண்ணும் பொழுது அங்கே காம்பீட்டன்ட் அத்தாரிட்டியுடைய அப்ரூவல் வேணும். இந்த அப்ரூவல் யார் கொடுக்கணும்? இந்த டிபார்ட்மெண்ட்டுக்குன்னா அந்த டிபார்ட்மெண்ட்டோட ஹெட் கொடுக்கணும். அந்த டிபார்ட்மெண்ட் மினிஸ்டருக்கே வந்து இந்த ப்ரொசீடிங்ஸ் பண்ணணும்னா காம்பீட்டன்ட் அத்தாரிட்டி தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்கணும். சிஎம் கொடுக்கணுமா சார்? அதாவது சீஃப் செக்ரட்டரி கிட்ட கொடுக்கணும். அவங்களுக்கு காம்பீட்டன்ட் அத்தாரிட்டி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்குமே காம்பீட்டன்ட் அத்தாரிட்டி உண்டு ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டில். அதில் ஒரு ஆஃபீஸரை வந்து நீங்கள் வந்து எஃப்ஐஆர் போடணும்னா கூட அப்ரூவல் இருக்கணும், ப்ரையார் அப்ரூவல் இருக்கணும் அப்படிங்கிறத கிளியராக சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த ப்ரையார் அப்ரூவல் கொடுக்கலன்னா ஏடிஎம்கே என்ன பண்ணணும்னா போயிட்டு இப்போ ஏடிஎம்கே இதை அப்போஸ் பண்ணுறாங்க, ஏன் செய்யலன்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணணும்? சட்டசபையில் போயிட்டு ஸ்பீக்கர் கிட்ட சொல்லணும் இதுக்கான அப்ரூவல் ஏன் வாங்கலை அப்படின்னு பப்ளிக்கில் ரைஸ் பண்ணணும். அப்போ அப்ரூவல் வாங்கினதுக்கு அப்புறம் தான் செக்ஷன் 17A ஆஃப் த ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் படி நீங்கள் வந்து கேஸே போட முடியும். இதுதான் ஆன்டை கிராஃப்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன்டை கிராஃப்ட் ஆக்ட். தமிழ்நாடு கவர்மெண்ட் இதுக்கு அப்ரூவல் கொடுக்கணும், கண்டிப்பாக கொடுக்கணும். கொடுத்தா தான் நீங்கள் போட முடியும். கொடுக்காம போடலன்னா கே நேரு அவர்களுக்கு இது அட்வான்டேஜ். அவர் என்ன பண்ணுவார்? இது மேலே வந்து ரிட்டு போட்டு அப்ரூவல் இல்லாமல் என்னை வந்து ப்ராசிக்யூட் பண்ண பார்க்குறாங்க, எனக்கு சேஃப்கார்ட்ஸ் இருக்குது, நான் கேபினட் மினிஸ்டர் அப்படிங்கிற பாயிண்ட்டை ரிட்டு மனு கண்டிப்பாக தாக்கல் பண்ணுவார். இட்ஸ் அ நோன் திங். அப்படிங்கிறதுனால சொல்கிறவங்க எஃப்ஐஆர் போட்டாச்சானா அதுக்குன்னு ஒரு டியூ ப்ராசஸ் ஆஃப் லா இருக்குது. போடணுமானா போடணும். காரணம் என்ன? என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிட்டாங்க ஆஸ் பர் செக்ஷன் 66 சப்செக்ஷன் 2. எஃப்ஐஆர் போட வேண்டிய இடத்துல போலீஸ் இருக்காங்க. இதில் டிவிஎஸ்சி போட முடியுமா? ஆன்சர் இஸ் எஸ், டிவிஎஸ்சியும் போடலாம். ஏன்னா இதில் கிக் பேக்ஸ் இருக்குது, ஆஃபீஸர்ஸ் இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்னு அலிகேஷன் இருக்கிறதுனால டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் இது மேலே கேஸை போட்டு ப்ரையார் அப்ரூவல் வந்து அவங்களே காம்பீட்டன்ட் அத்தாரிட்டி கிட்ட வாங்கி எஃப்ஐஆர் போடுறதுக்கான பவரும் உண்டு. சரி, இல்லை எனக்கு சின்ன கிளாரிஃபிகேஷன் தேவைப்படுது சார். ஆனால் அந்த இடி அந்த லெட்டரில் எஃப்ஐஆர் போடப்படலைன்னா
எஃப்ஐஆர் போடப்படாத ரெஸ்பான்சிபிளான அதிகாரிகள் மீதும் வந்து காவல்துறை அதிகாரிகள் மீதும் வந்து லஞ்சம் பெற்றதுக்கு இணையான வந்து வழக்கை வந்து நாங்கள் ப்ரொசீட் பண்ணுவோம்னு சொல்லி ஒரு மென்ஷன் பண்ணியிருக்கா சொல்கிறாங்க. ஸோ அது எந்த மாதிரியான ஒரு law is not clear on inaction. let me be very clear. இப்போது நீங்கள் மக்களாக ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக நீங்கள் கேஸ் போடணும் அப்படிங்கிற வலியுறுத்தலாம். அது ஒரு சாமானிய மனிதருடைய அண்டர்ஸ்டாண்டிங். பட் சட்டத்தில் சேஃப்கார்டுன்னு ஒன்று கேபினட் மினிஸ்டருக்கும் உண்டு, கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ்க்கும் உண்டு. ரொட்டீனாக நீங்கள் எஃப்ஐஆர் போட முடியாது கவர்மெண்ட் அஃபீஷியல் மேலே. காம்பெண்ட் அத்தாரிட்டி அப்ரூவல் வாங்கி தான் போட முடியும். ஏன்னா அவங்க பப்ளிக்கு டீல் பண்ணுறாங்க. தட் டஸ் நாட் மீன் ஐ எம் டிஃபெண்டிங் இட், ஐ எம் ஸ்பீக்கிங் த லா. நவ் லெட் மீ கம் டு த இஷ்யூ. இந்த இஷ்யூ ஆகப்பட்டது எப்படி கண்டுபிடிக்கிறாங்க என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்? அந்த லோன் இஷ்யூ நடந்தபொழுது மெட்டீரியலே கிடச்சிருச்சு, வாட்ஸ்அப் கான்வர்சேஷன், பேப்பர்ஸ் கிடச்சிருக்கு. அப்போ எவிடன்ஸே இருக்கும் பொழுது ஏன் கேஸ் போடல, ஏன் அப்ரூவல் தரல அப்படிங்கிற கேள்வி எழும்பொழுது இதுக்கு லோக்கஸ் ஸ்டாண்டி கேஸ் போடணும் அப்படிங்கிற ரிட் மனு தாக்கல் பண்ணுறதுக்கு யாருக்கு பவர் உண்டு? என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கா, ஒரு சாதாரண சிட்டிசனுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சாதாரண சிட்டிசனுக்கும் உண்டு. சாதாரண சிட்டிசனுக்கும் உண்டு. இந்த டெண்டரில் கிக் பேக்ஸ் வாங்கி இன்னொருத்தருக்கு டெண்டர் கிடைக்காம போயிருக்கோம்ல, அவருக்குமே லோக்கஸ் ஸ்டாண்டி உண்டு. யார் வேணாலும் ரிட் பெட்டிஷன் போட்டு இது மேலே ஏன் ஆக்ஷன் எடுக்கலான்னு கேட்கறதுக்கான பவர் உண்டு ஆஸ் பர் ஆர்டிகல் 226 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. ஸோ நெக்ஸ்ட் இடி வந்து இப்போ கோர்ட்டுக்கு போகிறாங்கன்னா இப்போ கோர்ட் வந்து டைரக்ஷன்ஸ் கொடுக்கலாமா சார்? இது மாதிரி அகைன் கோர்ட் வந்து 2-3 விஷயத்தை அவங்க எக்ஸாமின் பண்ணி தான் கொடுத்தாகணும். பிகாஸ் கோர்ட் ஹேஸ் டு see what is constitutional. நாங்கள் நினைக்கிறது வந்து கான்ஸ்டியூஷன் இருக்க வேண்டிய கட்டாயம் இல்லை, நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ கோர்ட் வில் ஹேவ் டு டேக் த டெசிஷன், தட் we cannot say. ஸோ கோர்ட்டை அணுகிறது யாரால முடியும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட். இப்போ யார் வந்து அணுகலாம் கோர்ட்டுக்கு? டேரக்டாக இடியே போட முடியும். இடியே போடலாம். இடி ஆல்சோ கேன் அப்ரோச் சேயிங் தட் தேர் இஸ் an inaction. இடி கேன் பி ஒன் ஆஃப் த பார்ட்டி. இந்த டெண்டரில் வந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்கல்ல, ஒரு உண்மையாக ஒருத்தர் டெண்டர் போட்டிருப்பாரு. எப்படி செந்தில் பாலாஜி அவர்களோட கேஸில் உண்மையாக அந்த வேலைக்காக அப்ளை பண்ணியிருப்பாரோ அவர் பாதிக்கப்பட்டிருக்காரா இல்லையா? அதே மாதிரி தான் டெண்டர் போடும் பொழுது உண்மையாக வந்து ஒரு டெண்டர் போட்டு நம்ம வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டு நம்மளுக்கு கொடுப்பாங்க, நம்மகிட்ட ப்ராப்பர் ரெக்கார்ட்ஸ் இருக்குது, நம்மளை பண்ணுறதுக்கான அந்த கேப்பபிலிட்டி இருக்குன்னு சொல்லி ஒருத்தர் வெயிட் பண்ணியிருப்பார்ல, அவரும் பாதிக்கப்பட்டவர் தான். அப்ளை பண்ணி கிடைக்கல, கிக் பேக்ஸ் கொடுத்ததுனால இன்னொருத்தர் கிடச்சிச்சு இல்லை, அந்த கிக் பேக்ஸுடைய வாட்ஸ்அப் கான்வர்சேஷன் இருக்குல்ல, அப்படி இருக்கும் பொழுது அவரும் பாதிக்கப்பட்டவர் தான். அவர் வந்து கூட பெட்டிஷன் மூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதை செய்வாங்களா மாட்டாங்களான்னு வரக்கூடிய நாட்களை தான் பார்க்கணும். ஸோ ஒருவேளை இதில் எஃப்ஐஆர் பதியப்பட்டால் அடுத்து பிஎம்எல்ஏ வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்வால்வ் ஆகி இப்போ இடி வந்து ரைட்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்களா சார்? பிஎம்எல்ஏ சட்டம் எப்படி இயங்குது அப்படின்னா நம்ம தொடர்ச்சியாக அதை பார்த்துட்டு இருக்கோம் பல இதில். ட்வின் பிரதர் மாதிரி உங்களுக்கு ப்ரெடிகேட் அஃபென்ஸ் இருந்தால் தான் அது ஷெட்யூல்டு அஃபென்ஸ் ஆகி மணி லாண்டரிங் அஃபென்ஸ் வரும். மணி லாண்டரிங் அஃபென்ஸை கண்டுபிடிச்சி ப்ரெடிகேட் அஃபென்ஸ் ஃபைல் பண்ண முடியுமானா வைசி வர்ஸாவும் முடியும், ரிவர்ஸ்லையும் முடியும். இது வரைக்கும் நீங்கள் பார்த்தது என்ன? செந்தில் பாலாஜி கேஸாக இருக்கலாம், பல கேசஸ் பார்த்தது ஸ்டேட் கேஸ் போட்டிருப்பாங்க, அது மேலே பிஎம்எல்ஏ என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் வந்திருப்பாங்க, ஸ்டேட் தான் கேஸ் போட்டிருப்பாங்க. இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் மேலே கேஸ் போட்டது உங்களுக்கே தெரியும் யார் வலியுறுத்தி போட்டாங்கன்னு. அப்போது அதே மாதிரி இங்கே கே நேரு மேலே ரிவர்ஸ் நடக்குது. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டே எவிடன்ஸ் வச்சுருக்காங்க. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சொல்கிறாங்க நீங்கள் கேஸ் போடுங்கன்னு, ஆனால் ஸ்டேட் வந்து டிலே பண்ணுறாங்க, இல்லை ரிலக்டன்ஸ் இருக்குது. அப்படின்னும் பொழுது ஸ்டேட் எப்போ ஃபைல் பண்ணுவாங்கன்னு தான் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ஸ்டேட் ஃபைல் பண்ணுறதுக்கு ஸ்டேட்னா டிவிஎஸ்சி இல்லை மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ் யாரெல்லாம் இதில் வந்து ஆக்ஷன் எடுக்க முடியுமோ, ஆனால் அவங்களுக்கு அப்ரூவல் தேவை. அப்ரூவல் இல்லாமல் கேஸ் போட்டுட்டாங்கன்னா அந்த கேஸ் நிற்காது. ஸோ டியூ ப்ராசஸ் ஆஃப் லாவை கடைப்பிடிக்கணுங்கிறது தான் ஒரு டிபார்ட்மெண்ட்டோடைய நோக்கமும். அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்களா இல்லை எடுக்கலையா அப்படிங்கிற கொஸ்டினை வேணால் இதில் பாதிச்சிருக்காங்கல்ல டெண்டர் ஸ்கேமில் யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ, யார் அக்ரீடு பார்ட்டியோ அவங்க கோர்ட்டை நோக்கி போகலாம். பப்ளிக் போக முடியுமா அப்படின்னா பப்ளிக் கட்டுற டேக்ஸ் பண்ணி தான் இதில் வந்து ஸ்கேமாக வந்திருக்கு. ஸோ லோக்கல் ஸ்டாண்ட் இருக்கானா இருக்குது, பட் அவங்க போக மாட்டாங்க. யார் போவாங்க? ஜென்ரலாக டெண்டர் யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ, யார் பாதிச்சிருக்காங்களோ இந்த கவர்மெண்ட்டால் அவங்க போக வாய்ப்பு உண்டு. போவாங்களா மாட்டாங்கன்னு வந்து வெயிட் பண்ணா. நீங்கள் சொல்ற மாதிரி இதில் பப்ளிக் போக மாட்டாங்க, ஆனால் பொதுநல வழக்காக கூட இதை கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. போகலாம். இட்ஸ் அல்டிமேட்லி இட்ஸ் அ பவர் ஆஃப் த கோர்ட். கோர்ட் பொறுத்த வரைக்கும் இட் ஹாஸ் எனார்மஸ் பவர். அக்செப்ட் பண்றாங்களா இல்லையான்றது கோர்ட்டோட முடிவு. கோர்ட்டோட இட் இஸ் அப்சல்யூட் பவர் ஆஃப் த கோர்ட். வி கான்ட் சே எனிதிங். இட்ஸ் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் த ஜுடிஷியரி. ஸோ பெட்டிஷன் யார் போடுவாங்க? டெண்டர் இதில் லூஸ் பண்ணவங்க போடுவாங்களா, பப்ளிக் போடுவாங்களா? பட் அந்த பாசிபிலிட்டி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பொலிட்டிக்கலாக பார்க்கும்போது இடிக்கு அப்போஸ் பண்ணுற மாதிரி சில கமெண்ட்ஸ் வந்து சமீப காலங்களில் வந்து கோர்ட் வந்து பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இடியோட ஒரு ஜாயின்ட் டைரக்டர் வந்து நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரினார். அது மட்டும் இல்லாமல்
கோர்ட் உத்தரவுப்படி இடி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கோர்ட்டோட உத்தரவு இல்லாமல் எந்த ஒரு சொத்துக்களையோ இதையும் வந்து கையகப்படுத்தக்கூடாதுன்றதை வந்து கடந்த காலங்களில் அந்த மாதிரி ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க. அதையும் நம்ம கடந்த காலங்களில் பார்த்தோம். ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2026 எலெக்ஷன் நெருங்கி வரும் சமயத்தில் தொடர்ச்சியாக வந்து இந்த மாதிரி சிட்டிங் அமைச்சர்கள் மீது வந்து இருக்கக்கூடிய வழக்குகளை வந்து இடி கையில் எடுத்து ஸோ அதை பேஸ் பண்ணி வந்து ப்ரெஷர் போடுறாங்க. ஏன்னா தமிழ்நாட்டோட லீடர் ஆஃப் அப்போசிஷன் எடப்பாடி பழனிசாமி ஏடிஎம்கேட பொதுக்குழுவில் பேசுகிற மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. கண்டிப்பாக எலெக்ஷனுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய அமைச்சர்கள் வந்து இந்த மாதிரி ஊழல் வழக்குகளில் வந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க, ரெடியாக இருக்குது, கண்டிப்பாக வந்து பாதி பேர் வந்து வெளியில் இருக்க மாட்டாங்க, சிறைக்கு செல்வது உறுதின்ற மாதிரி அவர் அந்த துணியில் பேசுகிறாரு. ஸோ இதற்கான வாய்ப்புகள்லாம் வந்து பை ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது இங்கே இருக்கக்கூடிய இப்போ சிட்டிங் அமைச்சர்கள் அவங்களும் வந்து கோர்ட்டுக்கு போகலாம். ஏன்னா வந்து இது எலெக்ஷனை பேஸ் பண்ணி ஒரு பொலிட்டிக்கல் ப்ரெஷராக வந்து கொடுக்குறாங்க அப்படின்றது அதற்கான வாய்ப்புகளும் இருக்கா சார்? இப்போ வந்து இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்து இடி வந்து பிஜேபியோட ஒரு ஆமாக வந்து சொல்கிறாங்க. அப்படி பார்க்கும் பொழுது இப்போ ஜெகத் ரக்ஷன் அவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கும்போது அவர் மேலே கேஸ் விழுந்தது. அப்படி சொல்லலாமா? காங்கிரஸோடைய எக்ஸ்டெண்டட் ஆர்ம் சிபிஐ தான் கூட்டாட்சி அலையன்ஸில் இருக்கும் பொழுதே ஜெகத் ரக்ஷன் மேலே வந்து ஒரு 2-3 கேஸ் போட்டாங்க, காங்கிரஸ் வந்து இவங்களை வந்து கேஸ் போட்டாங்கன்னு சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல வேணாம். ஈடிங்கிறது ஒரு இண்டிபெண்டன்ட் டிபார்ட்மெண்ட்டு. இது வந்து அரசியல் சூழ்நிலைகளில் அதை வந்து நீங்கள் அரசியலாக்கப்படுத்துறீங்க. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் எல்லா மேட்டரையும் தான் பார்த்துட்டு இருக்காங்க. தேர் நாட் ஒன்லி சீயிங் பொலிட்டிஷியன்ஸ் கேசஸ். அண்ட் எவென்ச்சுவலாக எந்த கவர்மெண்ட் வந்து யூனியன் கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக இருக்காங்களோ அவங்க வந்து ஒரு யூனியன் கவர்மெண்ட்டோட ஏஜென்சி மேலேயும் குற்றச்சாட்டு வைக்கிறது சகஜம்தான். அதே மாதிரி ஸ்டேட்லேயும் அப்போசிஷன் பார்ட்டி இருக்கும் பொழுது ஒரு டிபார்ட்மெண்ட் மேலேயும் வந்து லா அண்ட் ஆர்டர் டிபார்ட்மெண்ட் எல்லார் மேலேயும் குற்றச்சாட்டு வைக்கிறது ஒரு அரசியல் நாகரிகமாக போயிடுச்சு. அதை விட்டுருங்க. இல்லை அதான் சார், இதெல்லாம் பொலிட்டிசைஸ் பண்ணுறாங்க, இதெல்லாம் அரசியல்னா நீங்கள் சொல்கிற மாதிரி பொலிட்டிக்கல் கேசஸ் மட்டும் இல்லாமல் நிறையா கேசஸ் வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு டைம் டென்யூர்னு ஒன்று இருக்குல்ல சார். அதாவது இப்போது கே நேர்மையில் வந்து ஒரு வழக்கு இந்த மாதிரி ஒரு புகார் இருக்குது, முகாந்திரம் இருக்குன்னா அதற்கான ஒரு நேரம் அதை நீங்கள் வந்து எலெக்ஷன் கிட்டத்தட்ட 100 நாட்களுக்கு குறைவாக இருக்கும்போது இந்த சமயத்தில் வந்து இருக்கக்கூடிய வழக்குகளை வந்து ஸ்பீடப் பண்ணுறதுக்கு என்ன காரணம்? ஸோ இதன் பின்புலம் ஏதாச்சும் இருக்குல்ல. அதாவது நீங்கள் வழக்கை வந்து விசாரிக்கலாம், நீங்கள் வந்து சம்மன்ஸ் கொடுக்குறதோ இல்லை வந்து விசாரிக்கிறதோ அது வந்து அவங்களுடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸ். அதை தாண்டி இந்த எலெக்ஷன் நேரம் இந்த சமயத்தில் வந்து ஒரு ப்ரெஷர் போடுறாங்களே, இதை தானே ஏதாவது பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் குற்றம் சாட்டுறதை கடந்து இங்கே இருக்கக்கூடிய சாமானியர்கள் பார்வையில் பாருங்களேன். எலெக்ஷன் வரப்போது இப்போ இடி வந்து டிஎம்கே மினிஸ்டர்ஸ் மேலே வந்து அலிகேஷன்ஸ் வைக்கிறாங்க, அது தொடர்ச்சி அடுத்தடுத்து மினிஸ்டர்ஸ் மேலே இருக்கக்கூடிய கேசஸ் எல்லாத்தையும் வந்து ஸ்பீடப் பண்ணுறாங்கன்னா ஒரு சாமானியனுடைய கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது இது எப்படி என்ன மாதிரி போர்ட்ரேட் ஆகும்? அதாவது நீங்கள் வந்து எந்த பாயிண்ட்டுக்கு வரீங்கன்னா லீகல் பாயிண்ட் தாண்டி பொலிட்டிக்கல் பாயிண்ட்டுக்கு வந்துட்டீங்க. ஆன்சர் இஸ் கிளியர் ஆன்சர், ஆமாம் அப்படி தான் இருக்கும். சரி, திராவிட முன்னேற்ற கழகம் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இந்த நேரத்தில் வந்து இருக்கா? நீங்கள் சென்ட்ரல் ஏஜென்சி மேலே நீங்கள் வந்து ஒரு பொலிட்டிசைஸ் பாயிண்ட் வைக்கிறீங்க. நான் ஒரு கேள்வி கேட்குறேன், ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இருக்கா? நீங்கள் மக்களுக்கே அது தெரியும். அப்போது நீங்கள் வந்து சென்ட்ரல் யூனியன் கவர்மெண்ட்டை பிடிக்கணுன்னா காங்கிரஸ் ஆட்சி கொண்டு வாங்க, நீங்கள் மந்திரி ஆகுங்க. மக்கள் தான் உங்களை அங்கீகரிக்கல யூனியன் லெவலில். அதாவது யூனியன் கவர்மெண்ட்டில் மக்கள் உங்களை அங்கீகரிக்கல, இங்கே ஸ்டேட்டில் அங்கீகரிச்சிருக்கீங்க. யூனியன் கவர்மெண்ட் மேலே நீங்கள் குற்றச்சாட்டை வைக்கிறீங்கன்னா நான் டிஃபெண்ட் பண்ண ரெடியாக இல்லை. ஆனால் ஒரு இன்னொரு கேள்வி கேட்பேன், ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இண்டிபெண்ட்டாக இருக்கா அப்படின்னு நான் கேள்வி கேட்பேன். நீங்கள் கேட்குற கேள்விக்கு மறு கேள்வி தான் கேட்பேனே தவிர பதில் சொல்ல மாட்டேன். ஏன்னா பதில் மக்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் ஸ்டேட் கண்ட்ரோல் எடுக்கிறீங்க. இப்போ சிம்பிளாக கேட்குறேன், இதே ஒரு ஏடிஎம்கே மினிஸ்டர் மேலே என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டு டிஎம்கே ஆட்சிக்கு வந்தப்புறம் இந்த மாதிரி ஒரு லெட்டர் எழுதுறாங்க, என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? இதுதான் கேள்வி. என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? கேஸ் போட்டிருப்பாங்க இல்லையா, எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஏன் பண்ணல அப்படிங்கிற அந்த கேள்வி நான் வைக்கும்பொழுது ஆன்சர் இஸ் டன். ஸோ ஸ்டேட், அதனால தான் நீதிமன்றம் இருக்குது, அதனால தான் ஆர்டிகல் 12 ஸ்டேட்டோட ஆக்ஷன் அதற்கு பாதிச்சா ரிட் பெட்டிஷன் போடுற ப்ராசஸ் இருக்குது. அதுக்கு தான் ஆர்டிகல் 21 இருக்குது. நம்மளுடைய முன்னோர்கள் கிளியராக இருந்தாங்க. அண்ணன் அம்பேத்கர் அவர்களே சொல்லியிருக்காரு, நவம்பர் 26, 1949 அரசு சட்டம் யார் கையில் இருக்கோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் அது இயங்கும். சார் இப்போ நான் லீகலாக கேட்குறேன் சார். இப்போது எக்ஸ் மினிஸ்டர் செந்தில் பாலாஜி அந்த இடி அலுவலகத்தில் போயிட்டு வீக்லி ட்வைஸ் வந்து சைன் பண்ணுறதுலேருந்து விலக்கப்பட்டிருக்காரு. ஸோ இதை தாண்டி லீகலாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னது மாதிரி தேர்தலுக்கு முன்பு நிறைய அமைச்சர்கள் வந்து சிறைக்குள் இருப்பாங்க அப்படிங்கிறது வந்து பை லீகலாக இப்போ இடியே வந்து ரைட்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க, இல்லை வந்து அடுத்தடுத்து அவங்க சம்மன்ஸ் கொடுத்து விசாரிக்கிறாங்கன்னா சிறைக்கு செல்கிற அளவுக்கு அதோடைய அளவுகள் வந்து இருக்குமான்றதான் என்னுடைய இல்லை. ஆனஸ்ட் ஆன்சர் வந்து ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ன்றது பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவிலே உண்டு. ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்
எல்லாரையும் ஜெயிலில் போட்டு ஒரு கட்சி ஆட்சிக்கு வர முடியாது. ஏன்னா அடுத்து நியூஸில் எப்படி போயிட்டு இருக்குன்னா, அடுத்து சிட்டிங் மினிஸ்டர்ஸ் ஒரு 13 பேர், ஐ பெரியசாமி, அனிதா ராதாகிருஷ்ணன், KKSSR ராமச்சந்திரன், தங்கம் தென்னரசு, இந்த மாதிரி நிறைய மினிஸ்டர்ஸ் லிஸ்ட்டை வந்து சோஷியல் மீடியாக்கள்லையும் இல்லை செய்திகளையோ வந்து பார்க்க முடியுது. இவங்கெல்லாம் வந்து அடுத்து வழக்குகளில் சிக்க போகிறாங்க, சிறைக்கு செல்வாங்கன்ற அளவுக்கு இங்கே சில பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதற்கான வாய்ப்புகள் எது? என்னோட ஹானஸ்ட் ஒப்பீனியன், அந்த மாதிரி கோர்சிவ் ஆக்ஷன் எப்போ தேவைங்கிறது நிறைய பேருக்கு புரிதல் இல்லாமல் இருக்கலாம். எப்போ தேவை அப்படின்னா, அவங்க வந்து எவேசிவாக இருக்காங்க, சமன்ஸ் கொடுத்து அட்டன் பண்ணல அப்படின்னா மட்டும்தான். நீங்கள் இந்த இன்சிடெண்ட்டை ஏன் சொல்கிறீங்க? இடி அரெஸ்ட் அப்படின்னா டிஎம்கேலேருந்து அரெஸ்ட் ஆனது செந்தில் பாலாஜி மட்டும்தான், செந்தில் பாலாஜி அவர்கள் மட்டும்தான். வேறு யாராவது இடியில் அரெஸ்ட் ஆனாங்களா? டிஎம்கேலேருந்து இது வரைக்கும் 4 வருஷத்தில் 5 வருஷத்தில் அரெஸ்ட் ஆனாங்களா? இல்லை. கனெக்ட் பண்ணிருக்காங்க. அவங்க எவேசிவா இல்ல. லெட் அஸ் கோ டு த லீகல் பாயிண்ட். என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சமன்ஸ் கொடுக்குறாங்க. நீங்க போய் அவங்க கேட்குற இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டீங்கன்னா, இல்ல அட்டென்ட் பண்றீங்கன்னா, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அரெஸ்ட் பண்ண வேணாம். ஆஸ் பர் செக்ஷன் 19 ஆஃப் த பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002 படி அரெஸ்ட் பண்ண வேணாங்கிறது நிறைய ஜட்மெண்ட்ஸ் உண்டு. அதனால என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டோட வேலை அரெஸ்ட் பண்றதே கிடையாது. அவங்க வேலை ப்ரெடிகேட் அஃபென்ஸ் இருக்கு. அந்த ப்ரெடிகேட் அஃபென்ஸ் மேல என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்ஸ் அவங்களோட இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. ஸோ அரெஸ்ட்டுங்கிறது வந்து என்னுடைய பார்வையில் ஆனஸ்ட்டாக லீகல் பாயிண்டில் தேவைப்படாது, எவேசிவாக இல்லைன்னா. அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரியோ இல்லை செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து நிறைய சமன்ஸ்க்கு வந்து எவேசிவாக இருந்தார். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் செந்தில் பாலாஜி அவர்கள் கேட்ட இன்ஃபர்மேஷன் அப்போ தராதனாலையும், ப்ளஸ் செந்தில் பாலாஜி அவர்களை ஆக்ஷன் எடுக்கணும்னு சொன்னது யூனியன் கவர்மெண்ட் கிடையாது, சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன். மறந்துடாதீங்க. கேஸ் போட்டது டிஎம்கே, டைரக்ஷன் வந்து கோர்ட் கொடுத்த டைரக்ஷன். நீங்கள் இங்கே யூனியன் கவர்மெண்ட்டே கொண்டு வர முடியாது. ஈவன் செந்தில் பாலாஜி அரெஸ்ட் வாஸ் நாட் டன் பை தி யூனியன் கவர்மெண்ட். சுப்ரீம் கோர்ட் கேவ் அ டைரக்ஷன் இன் த மந்த் ஆஃப் மே 2023. தென் அவர் வந்து ஜூன் மாதம் அரெஸ்ட் ஆகிறாரு. அப்போது இது யார் காரணம்? நீங்கள் அரசியல் படுத்துறீங்க. இது அரசியல் படுத்துறதுக்கு எதுவுமே கிடையாது. ஏன்னா கோர்ட் ஆர்டர் பேஸ் பண்ணி அரெஸ்ட் ஆயிருக்காரு. அப்போது கோர்ட் ஆர்டர் பேஸ் பண்ணி அரெஸ்ட் ஆன செந்தில் பாலாஜி கூட யூனியன் கவர்மெண்ட் அரெஸ்ட் பண்ணல. அப்போ ஈடியில் எந்த அரெஸ்ட்மெண்ட் நடக்கல. ஸோ அரெஸ்ட்டுங்கிறது வந்து மேபி ஒரு பொலிட்டிக்கல் பாயிண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாமே தவிர, மை ஆனஸ்ட் ஒப்பீனியன், அரெஸ்ட்டுங்கிறது எவேசிவாக இருந்தால் மட்டும்தான், அதுவும் செக்ஷன் 19க்கு வயலேட் ஆனால் மட்டும்தான் ப்ரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் படி. ஸோ லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் ரியலிஸ்டிக்கலி. சும்மா எல்லாரும் பேசுகிறாங்கன்றதுக்காக இல்லை அரெஸ்ட் ஆகிடுவாங்கன்னு சொன்னால் உங்கள் மேலேயும் என் மேலேயும் இருக்க கிரெடிபிலிட்டி போயிடும். கண்டிப்பாக சார், பொறுத்திருந்து பார்க்கலாம். தேர்தல் நெருங்கும் சமயம் என்ன நடக்குது என்று நேரம் ஒதுக்கி நிறைய தகவலை பகிர்ந்துட்டீங்க. நேரத்திற்கு நன்றி சார். நன்றி பிரபு.